மஹிந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் படுகொலைகள். தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வை ஏற்குமா அனுர அரசு? யாழில் விபத்து, பாடசாலை மாணவன் பலி. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது மனைவிக்கு பிணை. இந்திய கடற்தொழிலாளர்கள் 14 பேர் கைது. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி செய்த 2004ஆம் ஆண்டு மற்றும் 2005ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் சட்டவாட்சி பலவீனமாக இருந்ததன் காரணமாக 40க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறிநேசன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு குறித்த படுகொலைகள் தொடர்பான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அக்கால பகுதியில் 40க்கும் மேலாக ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழிப்பதற்காக என எமது சிரேஷ்ட தலைவர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்டார். அத்தோடு மாமனிதன் என போற்றக்கூடிய ரவிராஜ் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டார். மேலும் அம்பாறை மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு படுகொலை செய்யப்பட்டார். எனினும் குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை. இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா என்கின்ற கேள்வி காணப்பட்டது. பாரிய குற்றங்களை இழைத்துவிட்டு கௌரவர்களாக உலாவி வந்த அந்த குற்றவாளிகள் இந்த ஆட்சியில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலமாக சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபைகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் அவரது கட்சியினர் கூறும் கருத்துகளுக்கும் முரண்படுகின்றதோடு தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வினை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதா என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளியிட்டுள்ளார். ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தியினர் மாகாண சபை தொடர்பாக அண்மையில் வெளிப்படுத்தி வரும் கருத்துகளுக்கு பதிலளிக்கும் வகையில் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ் சுழிபுரம் சந்தியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவமானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது மூளாய் பகுதியை சேர்ந்த மு ஸ்ரீபானுசன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி ராஷி பிரபா ரத்வத்த ஆகியோர் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவின் மனைவிக்கு சொந்தமான மிரியான பகுதியில் அமைந்துள்ள 3 மாடி வீடொன்றில் இலக்க தகடுகள் இல்லாத சொகுசு கார் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்படி குறித்த கார் தொடர்பில் மிரியான காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது அது சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட கார் என தெரிய வந்துள்ளது. குறித்த காரை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த அக்டோபர் 30ஆம் திகதி மிரியான காவல்துறையினரால் கட்டுகாஸ் தோட்டவில் வைத்து கைது செய்யப்பட்டார். பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இவ்வாறானதொரு பின்னணியில் ரத்வத்தவின் மனைவியான ராஷி பிரபா ரத்வத்தையும் நவம்பர் 4ஆம் திகதி கைது செய்யப்பட்டார். இந்நிலையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரோஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவிக்கு நுகைகொட நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கியுள்ளது. மட்டக்களப்பு ஏராவூரில் போலீசார் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்றின் போது நீதிமன்ற பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட 8 பேர் புதன்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் பல குற்ற செயல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஏராவூர் போலீஸ் நிலைய பிரதேசத்தை சேர்ந்த பலர் அந்தந்த எல்லையிலுள்ள நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற பிணையில் வெளிவந்த பின்னர் நீதிமன்றங்களில் ஆஜராகாமல் வந்துள்ளவர்களுக்கு நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாகி வந்தவர்களை தேடி கண்டுபிடிக்கும் விசேட சுற்றி வளைப்பின் போதே 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் 7ஆம் திகதி புதிய காற்று சுழற்சி உருவாகுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அருகாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியற் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 19ஆம் திகதி அன்று மீண்டும் ஒரு தாளமுக்கம் வங்காள விரிகுடாவில் உருவாக வாய்ப்புள்ளது. இதுவும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிலவேளை இது ஒரு புயலாக வலுப்பெறும் என வெளிப்படுத்தப்படுகின்றன. அதேவேளை சில மாதிரிகள் இதனை கிழக்கு மாகாணத்திற்கு அருகாக நகர்ந்து வடக்கு மாகாணத்திற்கு மிக அண்மித்து வரும் என எடுத்து காட்டுகின்றன. எவ்வாறாயினும் இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும். எனவே எதிர்வரும் 9ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக எதிர்வரும் 11ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரையும் பின்னர் 21ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரையும் சில பகுதிகளில் மிக அடைமழைக்கு வாய்ப்புள்ளது. அதேவேளை எதிர்வரும் 9ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளுக்கு இடையிடையே மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீனவர்கள் எதிர்வரும் 9ஆம் திகதி முதல் மறு அறிவித்தல் வரை கடற்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானில் 2021ஆம் ஆண்டு முதல் தலிபான்கள் ஆட்சி நடந்து வருகிறது. இங்கு பெண்கள் சிறுமிகளுக்கு ஆடை கட்டுப்பாடுகள், கல்வி கற்க, வேலைக்கு செல்ல தடை, பொது இடங்களுக்கு ஆண்களின் துணை இல்லாமல் செல்ல தடை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை தலிபான் அரசு விதித்து வருகிறது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் தாதி உள்ளிட்ட மருத்துவ படைப்புகளை பெண்கள் கற்க தலிபான் அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடைக்கு அந்த நாட்டு கிரிக்கெட் வீரரான ரஷீத் கான் வருத்தம் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய ராமேஸ்வர கடற்தொழிலாளர்கள் 14 பேர் இன்று அதிகாலை தலைமன்னார் கடற்பரப்பில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 இந்திய இழுவை படகுகளில் மீன்பிடிப்பில் ஈடுபட்ட 14 இந்திய கடற்தொழிலாளர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களும் இழுவை படகுகளும் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகள் பின்னர் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளனர் என செய்திகள் தெரிவிக்கின்றன. நமீபியாவின் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பெண் ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். கடந்த மாதம் 27ஆம் திகதி நமீபியாவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தென்மேற்கு ஆபிரிக்காவின் மக்கள் அமைப்பு கட்சி சார்பில் போட்டியிட்ட துணை ஜனாதிபதி நெடும்போ நந்தி தைத்வா 57.3% வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் நமீபியாவின் ஜனாதிபதியாக பதவியேற்கும் முதல் பெண் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். அதேபோன்று ஆபிரிக்க கண்டத்தின் 2வது பெண் ஜனாதிபதி என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். வரலாற்றில் இன்று 1921 இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் லண்டனில் நட்புறவு ஒப்பந்தம் கையெழுத்தாகியது. 1971 இந்தியா வங்காளதேசத்தை அங்கீகரித்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவுடனான அனைத்து தூதரக உறவுகளையும் துண்டித்தது. இந்திய பாகிஸ்தான் போர் வெடித்தது. 1992 அயோத்தியில் ராமர் பிறப்பிடத்தில் கட்டப்பட்ட பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை அடுத்து இடம்பெற்ற கலவரங்களில் 1500 பேர் வரை உயிரிழந்தனர். 2005 சீனாவின் டொங்ஷு என்ற இடத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பல கிராம மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.